நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்காருங்க. ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா அவரோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மல்லி, விஜய், இந்த அன்னபுண்ணி இவங்க யாருக்குமே தெரியாம இந்த ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா பக்காவா ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பிளான் போடும்போது இந்த மல்லி வந்து அதுல இருந்து தப்பிச்சுதான் போறலாம் தவிர அவளை வந்து மசமா மாட்ட போறது. அதனால இவளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பழியை இவன் மேல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா மல்லிக்கே தெரியாம மல்லி பேர்ல வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க. பாஸ்புக்ல இருந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியாம ஓபன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம விஜயோட நம்பர்ல இருந்து 1 lakh வந்து வித்ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து ராஜேஸ்வரியோட வேலை தாங்க. திடீர்னு நம்ம விஜயோட மொபைலுக்கு வந்து மெசேஜ் போகுது 1 lakh வந்து வித்ட்ரால் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம பேங்க்ல இருந்து நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பேசுறது, நான் எந்த அமௌண்ட் வந்து வித்ட்ரால் பண்ணல, எப்படி அந்த 1 lakh வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி உடனே பேங்க்ல இருந்து சொல்றாங்க. ஸோ இல்லீகலா வந்து அதை யாரும் வித்ட்ரால் பண்ணிருக்காங்க, நீங்க உடனடியா உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுங்க, இல்லையாட்டி அமௌண்ட் எடுத்துட்டே இருப்பாங்க, பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்லயும் பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. விஜயும் பாத்தீங்கன்னா அதை வந்து லாக் பண்ணிட்டாருங்க. பட் ஆனா இது யாரு என்ன யாரால இந்த வேலை நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சே தான் ஆகணும். விஜய் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல இருந்து உடனடியா வீட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு ராஜேஷ் கிட்ட புலம்புறாரு, அக்கா என்னோட அக்கௌண்ட்ல இருந்து யாரோ 1 lakh வந்து வித்ட்ரால் பண்ணிருக்காங்க அமௌண்ட், அது யாரு என்னன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் வந்து யோசிக்கிறாங்க, மல்லி வந்து அவ்வளோ பெரிய படிச்சவங்க எல்லாம் இல்ல. ஸோ அந்த சூழ்நிலையில அவங்க வந்து இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு நல்லாவே தெரியுங்க. ஆனா அதையெல்லாம் யோசிச்சு பார்க்காம ராஜேஸ்வரி சொல்றாங்க அப்படின்றதுனால இப்ப விஜய் வந்து நம்பிட்டாரு. அது மட்டும் இல்லாம எவ்வளவு தைரியசாலியா இருக்கணும், எவ்வளவு கிரிமினலா இருக்கணும், அப்படிப்பட்டவங்க தான் வந்து இவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்து மொத்தமா எடுத்திருக்காங்க. அவங்க வந்து எல்லா மெசேஜும் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் பணத்தை எடுத்திருக்காங்கன்னா அவ்வளவு தைரியசாலியா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உரிமையோட இருக்கிறவங்க தான் அப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்றாங்க. மல்லி வந்து ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க, என்னடா இவங்க எதை பத்தி சொல்றாங்க, யாரு என்னன்னு சொல்லிட்டு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் ரொம்ப யோசிச்சு நின்றுட்டு இருக்காங்க. மல்லியோட நினைப்பெல்லாம் என்னன்னா, அந்த 1 லட்ச ரூபாய் பணத்தை யார் அப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வாயை குழந்துட்டு நம்ம மல்லி வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பழி ஃபுல்லா மல்லி மேல வில்லுன்னு சொல்லிட்டு மல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பழியை இந்த ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா மல்லி மேல தூக்கி போட்டுட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அன்னபுண்ணியமா அப்ப என்ட்ரி ஆகுறாங்க. என்ன பிள்ள அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்க, பாஸ்புக் வாங்குறதுக்கு உனக்கு டைமிங் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியமா சொல்ல உடனே விஜய்க்கு சந்தேகம் வந்துச்சுங்க. மல்லி தான் அது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.